தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா 2000வது வருஷத்தில் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பிரபல நடிகையாக வலம் வந்து கொண்டிருந்தவங்க தான் நடிகை பிரியாமணி. இவங்க கேரளாவை சேர்ந்த மாடல் அழகியாக தனது கெரியரை தொடங்கி அதன் பிறகு நடிப்பின் மூலமாக சினிமா துறையில் அறிமுகமானாங்க. முதல்ல இவங்க கடந்த 2004ஆம் ஆண்டு கண்களால் கைது செய் என்ற திரைப்படத்தில் நடித்து அறிமுகமானாங்க. தொடர்ந்து அது ஒரு கனாக்காலம், பருத்தி வீரன், மலைக்கோட்டை, தோட்டா, நினைத்தாலே இனிக்கும், ராவணன் உள்ளிட்ட பல படங்களில் இவங்க நடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படங்களில் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பெயரை கொடுத்து இன்றளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்த திரைப்படம் தான் அது என்னன்னு கேட்டிங்கன்னா பருத்தி வீரன் அப்படின்ற திரைப்படம் தான். அந்த படத்தில் முத்தழகு எனும் கதாபாத்திரத்தில் நடித்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களின் கவனத்தையும் ஈர்த்திருப்பாங்க. அந்த படத்தில் பிரியாமணி நடிப்பு அந்த படத்தில் மிரள செஞ்சதுன்னே சொல்லலாம். வேறு எந்த ஒரு நடிகையுமே அந்த ரோலுக்கு அவ்வளவு பக்காவாக நடிச்சிருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி அடித்து சொல்லும் அளவிற்கு பிரியாமணி தன்னோட நடிப்பால் தனிச்சு தெரியுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் அவங்க கார்த்தியுடன் சேர்ந்து முரட்டுத்தனமாக செய்யும் ரொமான்ஸ் காட்சிகள் இன்று வரை மக்களால் மறக்கவே முடியாது. பிரியாமணிக்கு இவ்வளவு நடிப்பு திறமை இருக்கிறதா சொல்லி அந்த திரைப்படம் தான் வெளிக்காட்டியது. அந்த படத்தில் சிறந்த நடிகைக்கான தேசிய விருதும் பிரியாமணிக்கு கொடுத்து கௌரவிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அதன் பிறகு மிகப்பெரிய அளவில் பிரபலமான நடிகையாக வலம் வந்து தொடங்கினாங்க. இதனிடையே அவங்க தமிழையும் தாண்டி தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி உள்ளிட்ட பல மொழி படங்களை நடிச்சிருக்காங்க. அட்டக்காடு என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்து டோலிவுட்டில் நடிகையாக அறிமுகமாயிருக்காங்க. இவங்க தெலுங்கு சினிமாவில் பிரபலமாக பார்க்கப்பட்டவங்கன்னு சொல்லலாம். இந்த நிலையில் தற்போது பிரபல இந்தி படத்தின் தயாரிப்பாளரான போனி கபூர் தயாரிப்பில் அஜய் தேவ்கா நடித்துள்ள திரைப்படம் தான் மைடான். இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த கால்பந்து பயிற்சியாளர் சையத் அப்துல் ரஹீம் வாழ்க்கை வரலாறை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படமாக இருக்கிறது. இந்த மைடான் திரைப்படம் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு நாளை திரையரங்கில் வெளியாவது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டும் வருது. இப்படியான நேரத்தில் ப்ரீ ரிலீஸ் கொண்டாடப்பட்ட விழாவில் மும்பையில் நடைபெற்ற அந்த விஷயத்தில் நடிகர் போனி கபூர் பார்த்தீங்கன்னா படக்குழுவுடன் கலந்து கொண்டாராம். கருப்பு நிற சேலையில் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க பிரியாமணி. அப்போது பத்திரிகையாளருக்கு போஸ்ட் கொடுக்கும்போது போனி கபூர் பிரியாமணி கையை பிடிச்சி இழுத்து தகாத முறையில் தொட்டு அவருடன் நெருக்கமாக நின்று போஸ்ட் கொடுத்ததாக நெட்டிசன்கள் அந்த வீடியோ வெளியிட்டு வைரலாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியாமணி நெருக்கமாக அணைத்து போனி கபூர் போஸ்ட் கொடுக்கும்போது பிரியாமணி சிறுத்த முகத்தோடு கொஞ்சம் கூட தயக்கத்தோடு இருந்து பார்க்க முடியுது. நெட்டிசன்கள் இந்த வீடியோவை பார்த்து அவரை கடுமையாக விமர்சித்திருக்காங்க. தயாரிப்பாளராக இருந்தாலும் பொது இடத்தில் இப்படியா நடந்து கொள்வதுன்னு சொல்லி போனி கபூரை விளாசி தள்ளியிருக்காங்க. என்னையா இந்த ஆள் அவங்களோட ஒய்ஃப் இறந்து கூட மறந்துட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்காருன்னு சொல்லி போனி கபூர் ஒரு பக்கம் வச்சு செஞ்சாலுமே பிரியாமணியும் சிரிச்சிருந்தாங்க. அப்படின்னும் போது இவங்களுக்குள்ள நல்ல ஒரு நட்பு இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இவங்க வளர்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக போனி கபூர் இருந்தாங்க. ஏன்னா பிரியாமணியோட நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணதே அவர் தான். ப்ரொடியூஸ் பண்ண இவரே பிரியாமணி ரீப்ரொடியூஸ் பண்ணதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இவரை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த ஆளுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லி ஒரு பக்கம் போனி கபூரை கலாச்சிருந்தாலுமே பிரியாமணி இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம அவங்களோட இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன்னா அவர் என்னுடைய நண்பர், நாங்கள் கேஷுவலாக தான் பேசிட்டு இருந்தோம்னு சொல்லி அவங்களே சொன்னதுனால இந்த விஷயத்தை யாருமே பெருசாக எடுத்துக்காம சாதாரணமாக சப்புன்னு முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகளே.